அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 2/5/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் முதலில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பரமத்தியில் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சென்னை மீனம்பாக்கம், கடலூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாமக்கல், பாளையங்கோட்டை, சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருச்சி, திருத்தணி, வேலூர் உள்ளிட்ட பகுதியில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உயரழுத்தம் இருவேறு கடலிலும் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் வரும் நாட்களில் விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல் உயரழுத்தம் வடகிழக்கு பகுதியிலும், அரபிக்கடல் உயரழுத்தம் வடமேற்கு பகுதிக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை தாக்கம் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகி இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஆங்காங்கு லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடிமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. நாளை முதல் தமிழகத்தில், அதாவது தமிழகம், புதுச்சேரியில் ஆங்காங்கே தொடங்கும் இடிமலை நாளை முதல், அதாவது ஆங்காங்கே இடிமலை தொடங்கி பல்வேறு இடங்களில் பதிவாகும். அதாவது மே மாதம் 3, 4 தேதிகளில் ஆங்காங்கே இடிமலையும், அதைவிட மே 5, 6 கூடுதல் பரப்பளவில் இடிமலை பதிவாகும். மே 7 முதல் தமிழகம், புதுச்சேரி என பெரும்பாலான மாவட்டங்களில் இடிமலை பரவலாக பல்வேறு இடங்களில் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. இடிமலை என்பதால் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழை, கனமழை, ஆலங்கட்டி மழை, இடி மின்னலுடன் கூடிய மழை என வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் மழை பதிவாகும். வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்,
மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்பதால் இன்று தமிழகத்திற்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் இன்று தமிழகத்தில் ஓரிரு பகுதியில் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை, அதாவது இன்று தமிழகத்தில் ஓரிரு பகுதியில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்காலில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. வங்க கடலோர தமிழக மாவட்டங்களில் அவ்வப்போது காற்றின் வேகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களிலும் ஆங்காங்கே மழை பதிவாகும். வட மாநிலங்களில் வெப்பநிலை குறைந்து காணப்படும். தென் மாநிலங்களான கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும். பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை பதிவாகும். வங்க கடலோர மாநிலங்களிலும் வெப்பநிலை உயரும். இன்று தென் மாநிலங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு குறிப்பாக சவுதி அரேபியா, UAE என ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார் உள்ளிட்ட ஓமன், ஏமன், ஈராக், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும். அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் மே 11 தேதிகளில் முதல் 20க்குள் வங்கக்கடலில் ரெமல் புயல் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது. குறிப்பாக 200 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக கூட தீவிரமடையும். குறிப்பாக கரையை கடப்பது எங்கே என பொறுத்த மட்டில் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், அண்டை நாடான வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் மே 29, 30, 31 மற்றும் ஜூன் 1, 2, 3 தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.